ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டியூட்டிக்கு கிளம்புறேன். ஸோ டியூட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டியூட்டியில் என்னெல்லாம் பிஸியாக இருக்கும். எப்படியும் எனக்கு சாட்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல பிஸி டைமு. ஸோ டியூட்டியெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ராத்திரி வந்துட்டு என்ன குக்கிங்னு நான் எப்போவுமே பிளான் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா கொச்சி ஸ்டைலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொச்சியில் பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு தேங்காய் அச்சாறு தான். தேங்காய் சாறு வச்சு நம்ம ரைஸு ஒரு கேபேஜ் தோரன் தான் வைக்க போகிறோம். அதுக்கு அச்சார் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் அடிபொலி. இதுக்கு வந்து ஒரு அப்பளமோ இல்லைன்னா நமக்கு இது இருக்குல்ல ட்ரை ஃபிஷ் இருக்குல்ல அதையும் நல்லா வறுத்து அப்படி வச்சு சாப்பிட்றீங்கன்னா சூப்பராக தூங்கலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை. டியூட்டிக்கு ரெடியாகி போயிட்டுருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்ல வெயில். இந்த வெயிலில் தான் நம்ம நடந்து போகணும் டியூட்டிக்கு. ஸோ நடந்து போயிட்டு டியூட்டியில் போய் என்டோஸ்மெண்ட் வாங்கிட்டு பேஷண்ட் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ நைட்டும் ஆகிட்டு நான் அதெல்லாம் டியூட்டி முடிச்சு ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் கிச்சனுக்கு போயிட்டு நான் மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு நல்ல திருகுன தேங்காய் இருக்குல்லாம் அது யோகிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக ஒரு சின்ன உளி வந்து ஒரு 4-5 பூண்டு 1 அப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா அரைச்சிடணும். மையாக அரைக்கணும். இதில் ஸ்பெஷல் என்ன திரியாக அரைக்கக்கூடாது, மையாக தான் அரைக்கணும். ஸோ இன்னொரு கடாயில் என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் ஒன்றும் ஒழிக்கண்டா இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இது தண்ணி ஊற்றி அலசி எடுத்து இதில் ஊற்றிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நல்ல சின்ன ஃப்ளேமில் தான் நான் வந்து சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு நல்ல பதத்துக்கு நல்லா நுரைச்சி அப்படி மேலே அப்படியே ஒரு மாதிரி வரும்ல அந்த நுரை வரும்போது தான் என்ன பண்ணுங்கன்னா மாற்றி வைக்கணும். இன்னொரு பேனில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே நான் தேங்காய் எண்ணெய் தான். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொட்டிச்சு அந்த இது வரும்ல அந்த வெடித்து வர டைமில் தான் சின்ன உளியை சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை காஞ்ச மிளகா இவ்வளோ தான். இதை வந்து அதில் கொட்டிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கிளாஸி இதாக வரும்போது நம்ம வந்து ஏற்கனவே கொதிச்சு வச்சுருக்கோங்க அந்த இதில் கொட்டிடணும். இதுதாங்க இதோட ஸ்பெஷலு. இது வந்து நல்ல நம்ம சூடு சோறுக்கு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சொல்லலாம். நம்ம சாப்பிட்றது போது ஈஸியாக இருக்கும். இந்த இன்பிட்வீனில் நல்ல சூடுலேருந்து நம்ம வருமா டியூட்டிலேருந்து ஸோ ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் அடித்து குடிப்பேன் நைட்டு. ஸோ இதுக்கு வந்து கேபேஜ் தூரத்துக்கு தேங்காய் மஞ்சத்தூள் 2-3 பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு மஞ்சத்தூளும் போட்டு ஜீரகம் இவ்வளோ தாங்க திரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் இந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஆனியன் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் நான் ஒரு சைடில் கேபேஜ் வித்து உப்பு மஞ்சள் போட்டு நான் வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் நம்ம திரியாக அரைச்சிருக்கோங்க அதுதான் இதில் போடணும். அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதில் வதக்கிக்கணும். இன்னொரு சைட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ அதாவது பச்சை பயிறு இருக்குல்ல அது 1 பயிறு எது இருந்தாலும் ஓகே தான். நான் பச்சை பயிறு போட்டுட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சிருந்தேன். ஸோ அதுவும் இதில் போட்டு என்ன பண்ணுன்னா சாண்டேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபேஜ் வேக வச்சதை இதில் போட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் யார் வேணாலும் செய்யலாம். பேச்சுலர்ஸுக்கு இது பயங்கர சிம்பிளான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது வந்து கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கவங்களும் எனக்கு வந்து சமையல் தெரியல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸி தானே. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். வேறு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய்.